விநாயகர் சதுர்த்தி. மேம் பிள்ளையார் மாதிரி கொழுக்கடை சாப்பிடாதீங்க, உங்கள் பல்லு சொத்த வருதுன்னு சொல்ல போகிறீங்க, அதானே மேம்? அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்படி விநாயகர் நம்ம லைஃப்பில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களோட பற்களில் சொத்த வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பின்பற்களில் சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு மேடு பள்ளங்கள் இருக்கும். இது பேர் தான் கஸ்ட்ஸ் அண்ட் ஃபிஷர்ஸ். இந்த ஃபிஷர்ஸில் சாப்பாடு மாட்டிக்கிறது தான் சொத்தை உருவாகிறதுக்கான ஒரு முக்கிய காரணம். குழந்தைங்களுக்கு இந்த ஃபிஷர்ஸில் சாப்பாடு மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ளூரைட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சீலண்ட்டை ட்ரில் பண்ணாமே அப்ளை பண்ணுவாங்க. இது பேர் தான் பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ். குழந்தைங்களோட பற்களில் சின்ன கோட்டிங் மாதிரி ஃப்ளூரைட் வார்னிஷை ஒன்ஸ் இன் 6 months அப்ளை பண்ணணும். இது குழந்தைங்களோட பற்களுக்கு சொத்தை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்க சொத்தையை ரிவர்ஸ் பண்ணவும் செய்யும். இந்த விநாயகர் சதுர்த்தி உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து உங்கள் குழந்தைங்களோட பற்களில் கேவிட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிடுங்க.